வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுது புலம்புறத பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்கவே முடியல. காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து சொல்கிறாங்க, "இங்கே கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு குணமாயிடும். ஏங்க இப்படிலாம் வந்து யோசிக்கிறீங்க? சீக்கிரமாக குணமாயிடும்ல. வெண்ணிலா பாவம்ல, அவள் பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே தோளில் வந்து நம்ம காவேரியோட தோளில் கட்டி பிடிச்சி அப்படியே அழறாரு. காவேரி சமாதானம் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல காவேரிக்கு. இப்படி வந்து வெண்ணிலா மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு இவர். வெண்ணிலா வந்து இல்லாமல் இவரால் வாழவே முடியாது போல் இருக்கு. அந்த ஸ்டேஜ்க்கு இவர் போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து இவரை நான் கஷ்டப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவெடுக்கிறாங்க. விஜய் ஆறுதல் படுத்தி தூங்க வைக்கிறாங்க. காவேரி அவரை பார்த்து ரசிக்கிறாங்க. இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியுமானே தெரியலையே. நான் இல்லாமல் இவர் வாழ்ந்துருவார், ஆனால் இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க காவேரி. இங்கே வந்து கூட குமரன் வரலன்னு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வந்து கங்கா வந்து யோசனை பண்ணுறாங்க, எங்கே போயிட்டார் இவர், இவ்வளோ நேரம் ஆச்சு வர்றதுக்கு. இப்போ தானே வந்து சொன்னார் நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய் கூட பேசிட்டு, இன்னும் இவ்வளோ நேரமா வர இவர் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல என்னை மதிப்பார், இப்போலாம் சுத்தமாக மதிக்க கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி உடனே கால் பண்ணுறா, அக்கா இந்த மாதிரி அவர் வரமாட்டாருக்கா, இந்த மாதிரி மாமா இங்கேயே தூங்கட்டும்க்கா, அவரும் சேர்ந்து இருந்தாங்கக்கா, அப்படியே மாமா தூங்கிட்டாருன்னு இது அங்கே படுத்து தூங்குறாரா, அந்த அளவு ஆயிடுச்சு அவருக்கு, நான் அவர் பார்த்துக்கிறேன் அக்கா விடுக்கா, ஏன்க்கா சும்மா மாமாவை திட்டுற சொன்னா, என் வீட்டில் மாமா இருக்கக்கூடாதா, அதுக்கு இல்லடி இவர் பாட்டுன்னு ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, ஏடகுணமாக ஆகிட்டாரு வர உங்கள் மாமாவை பார்த்தா எனக்கு கோவமாக வருதுடி, சரிக்கா விடுக்கா காலைல பேசிக்கலாம்க்கா, இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ பேச வேணாக்கா அப்படின்னு ஒன்று செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இப்படி பண்ணுறாரோ, சரிடி நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இங்கே வந்து என்னம்மா என்ன ஆச்சு, குமரன் தம்பி வரலையா அப்படின்னோடனே, அவர் அங்கேயே தூங்கிட்டாரா, வரமாட்டாரா அப்படின்னாங்க. அங்கே சரிடி விடு, இப்படின்னா விஜய் தம்பி வீட்டில் தானே இருக்காரு, பார்த்துக்கலாம். நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசி அவர் எது செஞ்சாலும் கேட்கறது இல்லை, அவருக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டென்ஷன் ஆகிறாங்க. அதில் வந்து சாரி வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய். அதை கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தூக்கத்தில் கூட வெண்ணிலாவது நினச்சிட்டு இருக்காரான்னு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி.